சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். மணி வரை 6-7 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 11 சென்டிமீட்டர் சராசரி மழையும், திருநெல்வேலி மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் சராசரி மழையும் பதிவாயிடுச்சு. அதில் குறிப்பாக திருச்செந்தூர் ஸ்டேஷனில் 23 சென்டிமீட்டரும், காயல்பட்டினத்தில் 21 சென்டிமீட்டர். இந்த 2 ஸ்டேஷனில் 18ஆம் தேதி காலையில் ரொம்ப அதிக மழை இருந்தது. ஆனால் 18ஆம் தேதி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கு அல்லது இன்றைக்கு காலையில் பதிவாய மழையில் அதிமிக கனமழை இந்த 2 ஸ்டேஷனில் பதிவாயிருக்கு. அப்படி பார்க்கும்போது காயல்பட்டினத்தில் 2 நாட்களில், அதுவும் குறிப்பாக 30 மணி நேரத்தில் 1186 மில்லிமீட்டர் 116 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதே மாதிரி திருச்செந்தூரில் 921 மில்லிமீட்டர் 92 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. ஏன்னா நேற்று மத்தியானில் இந்த மழை இல்லை. ஸோ ஒரு 30 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்கு. அதனால் பல பகுதிகளில் கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடலோர் உள்ள கிராமங்கள் நகரங்களிலும், தாமிரபரணி ஆற்று ஓரமாக உள்ள கிராமங்கள் நகரங்களிலும் ஒரு மிகப்பெரிய ஃப்ளடிங் ஆயிட்டிருக்கு. அது கடந்த 2 நாட்களாக அதை மீட்பு பணியில் சுமார் 350 பேர் மீட்பு பணியில் 130-50 நம்ம பணியாளர்கள் இருக்கிறாங்க. அதில் 1350. அதில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை 375, தேசிய பேரிடர் மீட்பு படை NDRF 250, பேரிடர் மீட்பு படையில் பயிற்சி பெற்ற காவலர்கள் 550, இந்திய இராணுவம் கப்பற்படை, இந்திய கடலோர் காவல் படை வீரர்கள் 168. ஆக மொத்தமாக 343 நபர்கள் இந்த படைகளில் இருக்காங்க. இதை தவிர மற்ற நம்ம காவல்துறையிலேருந்து அந்த 2 மாவட்டங்கள் மற்றும் அக்கம் பக்கம் உள்ள மாவட்டங்களில் அந்த காவல்துறையில் கூடுதலாக நம்ம காவலர்கள் இதை போக இந்த பணியில் இருக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம ஒரு 160 நிவாரண முகாம்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் அந்த 160 நிவாரண முகாம்களில் 17,000 சுமார் 17,000 பேர், அதாவது கரெக்டாக கேட்டால் ஒரு 16,680 பேர்களை நம்ம அங்கே இருந்த மீட்பி இந்த பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுவரை இன்றைக்கு மட்டும் அந்த முகாம்கள் தவிர அந்த கிராமங்களில் நகரங்களில் ஒரு 34,000 ஃபுட் பேக்கெட்ஸ் சப்ளை பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல கிராமங்களில் மற்றும் சிறுவைகுண்டம் போன்ற நகரங்களில் நேரடியாக நம்ம இன்றைக்கு கூட படகு மூலமாக போக முடியல. ஸோ காலையில் இந்த ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு 9 ஹெலிகாப்டர்ஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதாவது ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் கோஸ்ட் கார்டு, இவங்க 9 ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு 11 நடை மூலமாக ஒரு 13,500 கிலோ சாப்பாடு சப்ளை பண்ணியிருக்கோம். இது தவிர மற்ற சேவைகள்
அதை விரைவில் சரி செய்யணும். எந்தெந்த பகுதியில் தண்ணி வடிஞ்சிச்சு அந்தந்த பகுதியில் அந்த சேவைகள் சரி செய்யணும். அதை ஒர்க்கும் ஒரு சைடில் போயிட்டுருக்கு. ஸோ இதில் முக்கியமான மில்க் சப்ளை பொறுத்தவரையில் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 64,900 லிட்டர் பாலும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 30,000 லிட்டர் மில்க் சப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம ஒரு 20 நாள்களில் மில்க் சப்ளை திருநெல்வேலி மாவட்டத்தில் நார்மல் ஆகிடும். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொறுத்தவரையில் இந்த அஃபெக்டட் பகுதி, கடலோர பகுதி மற்றும் தூத்துக்குடி மாநகரத்தில் கொஞ்சம் டைம் ஆகலாம். ஆனால் அங்கே மில்க் பவுடர் சப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுவரை மற்ற மாவட்டங்களிலிருந்து ஒரு 46 லோரிகள், அதில் அத்தியாவசிய பொருள்கள், சாப்பாடு பொருள்கள், குடிநீர் பாட்டில்கள் போன்ற பொருள்கள் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் தூத்துக்குடி, குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு. மின்சாரம் பொறுத்தவரையில் தென்காசி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மின்சாரம் சப்ளை முழுசாக 100% நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 2 மாவட்டங்களில், அதாவது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னும் பல பகுதியில் மின்சாரம் சப்ளை பண்ண வேண்டிய இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் பொறுத்தவரையில் மொத்தமாக 1836 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் உள்ளன. அதில் 215 டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக சப்ளை கொடுக்க வேண்டிய இருக்கு. ஸோ திருநெல்வேலி மாவட்ட பொறுத்தவரையில் 18% டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பவர் சப்ளை ரெஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 18% பவர் சப்ளை ரெஸ்டோர் ஆயிடுச்சு திருநெல்வேலி மாவட்ட பொறுத்தவரையில். அதாவது காலையில் இந்த இதுவரை 48 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கூடுதலாக அங்கே சரி பண்ணியிருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்தில். ஸோ அங்கே 12% பகுதியில் மட்டும் பவர் சப்ளை இல்லாமல் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில். ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே ஒரு கிட்டத்தட்ட 60% பகுதியில் பவர் சப்ளை, ஒரு 40% பகுதியில் பவர் சப்ளை ரெஸ்டோர் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ கூட ஒரு 60% பகுதியில் பவர் சப்ளை ரெஸ்டோர் பண்ணாமல் இருக்குது. பவர் சப்ளை ரெஸ்டோர் பண்ணதில் ஒரு முக்கியமான, ஏன்னா அங்கே இப்போ கூட தண்ணி போயிட்டுருக்கு. தூத்துக்குடி மாநகரத்தில் கூட தண்ணி போயிட்டுருக்கு 2-3 அடி. ஆனால் பவர் சப்ளை இருக்குது. ஆனால் அதை ரெஸ்டோர் பண்ணால், டிடியை ஓன் பண்ணால் அந்த பகுதியில் எலக்ட்ரோக்யூஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பவர் சப்ளை கொடுக்காமல் இருக்குது. ஸோ அதை தண்ணி வடிய பவர் சப்ளை நார்மலைஸ் பண்ணப்படும். வேறு ஒன் அட் டைம் சொல்லுங்க. ஸ்ரீவைகுண்டம் போலீஸ் ஸ்டேஷன் பொறுத்தவரையில் நேற்று மத்தியானம் வரை மழை. நான் சொன்னேன் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் தான் திருச்செந்தூர் இருக்குது. திருச்செந்தூரில் இன்றைக்கு காலையில் எடுத்த ரீடிங்கில் மிக கனமழை பதிவு ஆயிருக்கு, 23 சென்டிமீட்டர் மழை. ஸோ நேற்று தினம் முயற்சி பண்ண பிறகு கூட அங்கே ஹெலிகாப்டர் போக முடியல. ஆனால் இன்றைக்கு காலையில் 5 மணி நேற்று நைட்டு நாங்கள் அனைவரும் டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, பப்ளிக் செக்ரட்டரி உள்ளிட்ட அனைவரும் கேட்ட சாயந்தரம் நேற்று ஈவினிங் அனைத்து அலுவலர்கள் கூட மாண்புமிகு முதலமைச்சர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மீட்டிங்கில் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம நைட்டில் ஏர்ஃபோர்ஸும் நேவியும் அவங்களோட பேசி அவங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது காலையில் இன்றைக்கு காலையில் 5:45 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அது மூலமாக அவங்களுக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம சாப்பாடு சப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு 2 முறை ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷனில் 2 முறை ஹெலிகாப்டர் மூலமாக இன்றைக்கு சாப்பாடு சப்ளை பண்ணியிருக்கோம். அப்போது அங்கே இருந்த மக்கள் அந்த ரயில்வே லைன் வழியாக நடந்து
ஒரு 1-1.5 கிலோமீட்டர் வந்துட்டு அங்கே இருந்த பஸ் மூலமாக மணியாச்சி வழியாக இப்போது அவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க. ஏற்கனவே இதில் பாதி பேர் அங்கே பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் அங்கே காவல்துறை மூலமாக அவங்களுக்கு அங்கே அழைத்து அங்கே இருந்தாங்க. அங்கே சாப்பாடும் பாதி பேருக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு நேற்றையும் அவங்க பாதி பேருக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. மீதி பேருக்கு இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி அங்கேருந்து இப்போ பஸ் மூலமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ போதையான அளவுக்கு நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. படகுகள் உடையதை இருந்தது. ஏன்னா தூத்துக்குடி நகரத்தில் இருந்த படகுகளை எடுக்க முடியல. பல ரோட் சாலைகளில் தண்ணீர் இருந்தது. அப்புறம் அந்த மீனவர் நண்பர்கள் போகிறதுல அவங்களுக்கும் அவங்க பகுதியும் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பக்கத்தில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அப்புறம் வடக்கு தூத்துக்குடியுடைய வடக்கு பகுதிக்காக, தூத்துக்குடி மாநகரத்துடைய வடக்கு பகுதிக்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் படகுகளை அரேஞ்ச் பண்ணி இப்போ ஒரு 323 படகுகள். காலையில் பேசும்போது நம்ம 279, இப்போ 323 படகுகள் அந்த சர்வீஸில் இருக்குது. ஸோ இதில் அந்த ஆட்கள் போகிறதுல ஏற்கனவே நம்ம பல டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இன்றைக்கு கூடுதலாக நம்ம ஸ்டாஃப் மொபிலைஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு அமைச்சிருக்கோம். இப்போ போகிறதுல எங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் இப்போ எங்கள் டாஸ்க், ஒரு முக்கியமான பணி நாங்கள் செய்ய வேண்டியது அனைத்து கிராமங்களுக்கு ரீச் ஆகணும். எங்கெங்கே மக்கள் இப்போ கூட தண்ணீர் சுழிஞ்சு இருக்கிறாங்க அவங்களும் அங்கேருந்து மீட்டணும். ஸோ அதுதான் முக்கியமான வேலை. அந்த வேலை வடிஞ்ச பிறகு டேமேஜ் அசஸ்மெண்ட் பண்ணி அதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் கலந்து ஆலோசித்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கும். அப்படி சரி இல்லை, அந்த மாதிரி சொல்றத அதை தவிர எந்த படகுகள் இருந்தாலும் சரி, அல்லது மற்ற நம்ம இப்போ நிறைய ஈவன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் அந்த கனெக்டிவிட்டிக்காக அந்த டவர்ஸ், இதுக்கு கூட நம்ம டீசல் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த படகுகளுக்கு ஃபியூல் ஒன்றும் இஷ்யூ இல்லை. நம்ம எங்கே சில சமயத்தில் நம்ம அந்த வண்டி போக முடியலன்னா நம்ம போட் மூலமாக போய் சப்ளை பண்ணுறோம். ஸோ இதை தெரியல, நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு இந்த தகவல் வந்தது? அப்படி இல்லை. சரி, நான் சொல்றேன் ஐஎம்டி ப்ரிடிக்ஷன் பத்தி. ஐஎம்டி ப்ரிடிக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்றேன். Isolated heavy to very heavy rainfall with extremely heavy rainfall at 1 or 2 places. அதாவது ஐசோலேட்டட்னா சில இடங்களில் என்ன சொல்றது, கன முதல் மிக கனமழை பெய்யும். ஒரு 2 இடங்களில் அதிமிக கனமழை பெய்யும். இதுதான் ஃபோர்காஸ்ட். ஸோ இந்த ஃபோர்காஸ்ட் படி நாங்கள் ரெடி பண்ணது அதிமிக கனமழைக்கு ரெடியாக இருந்தோம். இந்த மாதிரி இப்போ மழை பெஞ்சிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன், காயல்பட்டின பகுதியில் ஒரு 2 நாளில் ஆயிரத்தி சுமார் 115 சென்டிமீட்டர் மழை. இந்த மாதிரி மழைக்கு எந்த முயற்சி எடுத்தாலும், கடற்கரையில் கப்பல் இருந்தாலும் கூட அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. குமரிக்காடு இந்த பகுதிகளில் நிறைய கிராமங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த மீட்பு பணிகள் எதுவும் நடக்கல, அவங்களுக்கான சாப்பாடு. கன்னியாகுமரி மாவட்ட போகிறதுல இந்த மாதிரி எங்கே ஒன்றும் இஷ்யூ இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் இங்கே இன்றைக்கு காலையில் நேற்று நைட்டு எந்தெந்த கிராமங்களில் நம்ம ரீச் பண்ண முடியல அந்த பகுதியோட லிஸ்ட் எடுத்து அதோட ஒரு கோஆர்டினேட்ஸ் எடுத்து நம்ம ஏர்ஃபோர்ஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 4-4:30 மணிக்கு மேலே அங்கே மறுபடியும் அந்த கொஞ்சம் ஒரு இந்த மேகு மூட்டமாக இருந்தது. அதனால் ஹெலிகாப்டர் சேவை ஒரு 4 மணிக்கு மேலே அதை லிஃப்ட் எடுக்க முடியல. இல்லை, நம்ம அதிகாரிகள் ஒரு 18 IS ஆஃபீஸரும்
அப்புறம் 9 மாண்புமிகு அமைச்சர்கள் இன்றைக்கு கூட மாண்புமிகு முதல்வர் அவங்கள ஒரு 9 மினிஸ்டர்ஸ் அங்கே டெபுட் பண்ணாங்க. அங்கே மொத்தமாக ஏற்கனவே 17ஆம் தேதிக்கு ஒரு 5 அமைச்சர்கள் அங்கே இருந்தாங்க. கூடுதலாக 4 அமைச்சர்களை டெபுட் பண்ணி இந்த 9 மாண்புமிகு அமைச்சர்களுடைய தலைமையில் அந்தந்த பகுதியில் ஒரு 18 IS ஆஃபீஸர் அண்ட் நிறைய பணியாளர்கள் நம்ம டெபுட் பண்ணி அது மூலமாக நம்ம அனைத்து பகுதியில் ரீச் ஆகணும். நம்ம அதிகாரிகள் இங்கே மட்டும் ஒரு ஆஃபீஸில் உட்கார்ந்துட்டு மானிட்டர் பண்ணும், அது மட்டும் இல்லை. இங்கே இருந்து டெபுட் பண்ணத அமைச்சர்கள் இருந்தாலும் சரி, IS ஆஃபீஸர்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க கள்ளத்தில் மக்களோட எப்படியும் ரீச் ஆகணும் அந்த முயற்சியில் இருக்கிறாங்க. பல கிராமங்களுக்கு அவங்க ரீச் ஆகிருக்காங்க படகு மூலமாக. சில கிராமங்களுக்கு நம்ம படகு மூலமாக ரீச் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக நம்ம இப்போ கூட நம்ம நைட்டில் ஹெலிகாப்டர் வரலன்னா கூட நைட்டில் எப்படியும் அவங்க சாயந்தரம் உள்ள சாப்பாடு சப்ளை பண்ணும் அது முயற்சியில் இருக்கிறாங்க. அதிகமா வேணும்னு சொல்லி டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு கேட்டிருக்காங்க. இப்போ 8 தான் இருக்கு மொத்தமா. அது எவ்வளவு இல்ல 9 ஹெலிகாப்டர்ஸ் அந்த இன்னைக்கு ரிக்வெஸ்ட் மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ 9 ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ஒரு 10வது ஹெலிகாப்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கு டோட்டல் ஒரு 10 உயிரிழப்பு ரிப்போர்ட் ஆயிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் 7, தூத்துக்குடி மாவட்டத்தில் 3. இதுல ரீஜன் இதோட காரணம் பார்த்தா ஒரு நாள் அந்த பில்டிங் அதாவது இந்த சுவர் விழுந்து 4 பேர் சேர்த்துருக்காங்க. அது தவிர எலக்ட்ரோக்யூஷன் அதில் 2 பேர், அந்த 2 பேர் எலக்ட்ரோக்யூஷனில் 4 பேர் இதில் 3 நபர்கள் ஓடு வீடு இடிந்த இருப்பு, 2 நபர்கள் எலக்ட்ரோக்யூஷன், அப்புறம் வெள்ளத்தால் அடித்த செயல்பட்ட இறந்து விட்டர் 3 பேர், அப்புறம் ட்ரௌனிங் 1, ஸோ அண்ட் 1 நேச்சுரல் டெத். ஸோ வெள்ளத்தால் அல்லது வெள்ளத்தால் 4 நபர்கள், இதை வீடு இடிந்த இருப்பு 3 நபர்கள், அப்புறம் எலக்ட்ரோக்யூஷன் இடினால் 2 நபர்கள், அப்புறம் ஒருத்தர் அது ஒரு நேச்சுரல் டெத். ஸோ ஆக மொத்தமாக 10 ரிப்போர்ட் ஆயிருக்கு. சென்னையும் இந்த இது கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சென்னை ஒரு 100% அர்பன் ஏரியா. இந்த பகுதி அதில் சென்னையில் கனெக்டிவிட்டி உதாரணமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம கனெக்டிவிட்டி இஷ்யூ ஓரளவுக்கு அப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ இல்லை. ஆனால் இங்கே சில கிராமங்களில் கனெக்டிவிட்டி இல்லை, ஒரே டவர் இருக்கும். சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2-3 கம்பெனியுடைய டவர் இருக்கும். ஒரு கம்பெனி சிக்னல் போயிடுச்சுன்னா இன்னொன்று கம்பெனியுடைய சிம் எடுத்து நம்ம பேசிக்கலாம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஏதோ ஒரு ஊரில் ஒரு கம்பெனியுடைய டவர் தான் கிடைக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம காவல்துறை மூலமாக நம்ம டிஜிபி இங்கேருந்து 200 வயர்லெஸ் செட்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கூடுதலாக ப்ரொவைட் பண்ணி அந்தந்த கிராமங்களில் ஒரு காவலரில் அந்த வயர்லெஸ் செட் கொடுத்துட்டு அது மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதை முயற்சி பண்ணிருக்கோம். உயிரிழப்பு பொறுத்தவரையில் கால்நடை பொறுத்தவரையில் இதுவரை நம்ம ரிப்போர்ட் ஆயிருக்கு. தூத்துக்குடியுடைய ரிப்போர்ட் இனிமேல் வரணும். திருநெல்வேலி மாவட்டத்தில் 23 எருமை, தென்காசி மாவட்டத்தில் 3 எருமை, ஆக மொத்தமாக 27 எருமை, 297 ஆடுகள், கன்று 110, கோழி 29,500 இது ரிப்போர்ட் ஆயிருக்கு. குடிசை பாதிப்பு பகுதி பாதிப்பு 304, முழுமை பாதிப்பு 206, அதே மாதிரி இந்த பக்கா வீடுகள் 6 பக்கா வீடுகள் இதுவரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. தூத்துக்குடி மாவட்டோட ஃபிகர் இப்போ இதில் டேமேஜ் அசஸ்மெண்ட் அவங்க இனிமேல் டேமேஜ் அசஸ்மெண்ட் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் வர வேண்டியது. ஃபயர் சர்வீஸ் நேற்று அவங்க மீட்பு பண்ணிக்கு போனாங்க.
அவங்க கனெக்டிவிட்டி போயிடுச்சு. ஸோ அப்போ அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கு அவங்க ஒரு ஊரில் இருந்தாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சாங்க, சேஃபாக இருக்கிறாங்க. சார், இப்போ அந்த சூழலை பார்க்கும்போது எத்தனை நாட்கள்ல அந்த பகுதி வந்து இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு? எத்தனை நாட்கள் அந்த வேலைகள் இதை ஃபுல்லாக முழுசாக எந்த அளவுக்கு அங்கே பாதிப்பு இருக்கு? சில பகுதியில் பார்த்தீங்களன்னா ஏன் போக முடியலன்னா அங்கே ரோடு கட் ஆயிடுச்சு. சிறுவைகுண்டம் சுற்றி உள்ள எல்லா ரோடு டேமேஜ்டு, ரோடு பிரீச் ஆயிடுச்சு. தூத்துக்குடியில் இந்த திருநெல்வேலி போகிற வழியில் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு 120 மீட்டர் அளவுக்கு அந்த நேஷனல் ஹைவேஸ் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கு. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக அசஸ் பண்ணி அப்போ தான் சொல்ல முடியும் எவ்வளோ நாள் இதாகும். சரி, அந்த நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம ரெடி, அதாவது ஒரு என்ன ப்ரிடிக்ஷன் இருந்தாலும் நம்ம அந்த ப்ரிடிக்ஷன் பார்த்துட்டு தெளிவாக 500 மில்லிமீட்டர் மழை பெய்யும் அல்லது அவ்வளோ மழை பெய்யும், இந்த மாதிரி ஒரு குறிப்பாக இண்டிகேஷன் இருந்தால் அது மாதிரி நம்ம தயாராகலாம். ஆனால் ஒரு எவ்வளோ மழை பெய்யும், அந்த உதாரணமாக எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் 210 மில்லிமீட்டர் அதுக்கு அல்லது அதுக்கு மேலே இருந்தால் அதிமிக கனமழை. ஆனால் அதுக்கு அப்பர் லிமிட் இல்லாமல் ஒரு 1000 மில்லிமீட்டர் இருந்தால் அதுவும் அதிமிக கனமழை. ஸோ ஒரு அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ண முடியும். அப்புறம் தொடர்ந்த மழை பெஞ்சிட்டு இருந்தால் எந்த நகர் இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்துருக்கீங்க உலகத்தில் எந்த உதாரணமாக அது அமெரிக்கா, அங்கே கூட அடிக்கடி பார்ப்பீங்க வெள்ளத்தில் இந்த மாதிரி இருந்தால் எப்படி நடக்குது. இந்த மாதிரி மழை இருந்தால் நான் சொல்கிறேன், இதை உலகத்தில் எந்த நகரும் இந்த அளவுக்கு தாங்க முடியாது. மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ந்து இது சம்பந்தமாக ரிவ்யூ பண்ணி 24 மணி நேரம் அனைத்து அலுவலர்களும் பணியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரெகுலராக கான்டாக்ட் பண்ணி இதை விரைவில் இழைப்பு நிலை கொண்டு வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அனைத்து மக்களுக்கு அரசாங்குடைய ரிலீஃப் போய் சேரணும். அதுதான் எங்கள் நோக்கம். அதில் தான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது அப்புறம் சொல்லணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏற்கனவே பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ட்ரெயின் ஒரு இந்த ரயில்வேல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ இன்றைக்கு நைட் கூட அந்த சாப்பாடு சப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ஒரு திட்டக்கிட்ட ஒரு 25,000 ஃபுட் பேக்கெட்ஸ் நம்ம ரெடியாக பண்ணிட்டுருக்கோம். இது ஃபுட் பேக்கெட்ஸ் அங்கங்கே சப்ளை பண்ணுறோம். அது தவிர அனைத்து முகாம்களில் உள்ள மக்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணுறோம். பல பகுதியில் அங்கங்கே நம்ம பல்கில் சப்ளை, அதாவது ஒரு நம்ம முகாமில் இல்லை ஆனால் ஒரு வீட்டில் 50 பேர் இருக்காங்க, 60 பேர் இருக்கிறாங்க, அங்கேயும் நம்ம குக் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணுறோம். அது நம்ம பேசணும். ஆனால் சில சமயத்தில் அதில் அந்த ஃபுட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு சில வசதிகள் தேவை இருக்குது. அந்த வசதிகள் அந்த மெயினாக அந்த ஹெலிகாப்டர்ஸ்னால் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஹெலிகாப்டர்ஸில் நம்ம இதில் பார்த்தீங்களா எப்படி ஃபுட்டு கீழே போகணும், அங்கேருந்து ரெஸ்க்யூ பண்ணணும்னா மேலே தூக்கணும், அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்ம முயற்சி பண்ணோம். ஆனால் இந்த வசதி இல்லாதனால் அது இந்த காரியத்துக்கு யூஸ் ஆகாது. ஓகே, தேங்க்யூ. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மீட்புப் பணிகளில் எத்தனை வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், எங்கெங்கு மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பால் விநியோகம் எந்த அளவில் நடைபெற்று வருகிறது, மேலும் என்னென்ன பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன போன்ற அனைத்து விவரங்களையும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா செய்தியாளர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.